அனைவருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் பட்டித்தூள் டீ எப்படி போடுறது, அதை எப்படி தயாரித்தோம் அப்படின்றத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். முதல்ல கடையில் நல்ல மெல்லிசாக இருக்கக்கூடிய பட்டைத்தூள், அதாவது ஃபஸ்ட்டு குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பட்டைத்தூளை கொஞ்சம் வாங்கிட்டு அப்படியே தானே உரல்கல்லில் போட்டு நல்லா அப்படியே இடித்து அதை மிக்சியில் போட்டு நல்லா தூளாக்கிக்கிடணும். அதுக்கு பிறகு தூளாக அப்படியே ஹீட்டாக இருக்கும் இல்லையா, அதை அப்படியே ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சு கண்ணாடி பாட்டிலில் அல்லது கண்ணாடி பாட்டில் அல்லது சில்வர் டப்பா இதில் எதுலையாவது ஒன்றில் போட்டு நல்லா மூடி வச்சிடணுங்க. தேவையான பொழுது நம்ம எடுத்து போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இது சுகருக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. நானுமே அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். என்னோடய சுகர் லெவல் கூடுனது நைட்டு குடிச்சிட்டு காலையில் டெஸ்ட் பண்ணப்போ 100க்கு கீழே வந்துருச்சுங்க. ஆமாங்க. ஒரு சட்டியில் தண்ணியை ஊற்றி அது கூட பட்டைத்தூள் நான் கொஞ்சமாக தான் எப்பயும் போட்டு குடிப்பேங்க, ரொம்பலாம் போட மாட்டேன். ஒரு குட்டி ஒரு கரண்டியில் ஒரு ஸ்பூனில் ஒரு காதுக்கு இருக்குங்க, அந்த அளவு போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை அப்படியேவும் ஸ்டவ் அமர்த்திடுவேங்க. அது நல்லா இஞ்சி கடைசியில் அது அடியில் தேங்கி நிற்குங்க. அந்த தேங்கி நிற்கிறத எடுத்து ஒரு டம்ளரில் ஊற்றி அது கூட இஷ்டப்பட்டவங்க லெமன் பிழிஞ்சு சாப்பிட்லாம். நான் வெறுமனேவும் சாப்பிட்ருக்கேன். லெமன் பிழிஞ்சும் அப்பப்போ எப்பயாவது ஒரு தடவை சாப்பிட்ருக்கேங்க. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்து குடிச்சிட்டு சுகர் இருக்கிறவங்க சுகரோட லெவலை பார்த்துக்கோங்க, எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்றது உங்களுக்கே தெரியும். சரிங்க, இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முக்கியமாக எல்லாருமே சுகர் இருக்கிறவங்க மட்டும் இல்லாமல் நார்மலாக இருக்கவங்களும் இந்த பட்டைத்தூள் டீயை கண்டிப்பாக சாப்பிட்டு வரலாங்க. சரிங்க, இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள ஆல் ஆப்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.